தமிழகத்தை உலுக்கிய பாண்டிச்சேரி சம்பவம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டனம். இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய உரை. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்திருக்கும் சம்பவம் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கும் அறிக்கைதான் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக வருகிறது. தற்போது சோசியல் மீடியா முழுவதும் புதுச்சேரியில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தான் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் முத்தியால்பேட்டையில் உள்ள சோலை நகர் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் நாராயணன் மைதிலி தம்பதியினர். இவர்களுக்கு 9 வயது ஆர்த்தி என்ற மகளும் இருக்காங்க. இவங்க அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வராங்க. இவங்க கடந்த 2ஆம் தேதி தன்னுடைய வீட்டிற்கு வெளியே விளையாடு கொண்டிருக்கும் போது மாயமாக இருக்காங்க. நீண்ட நேரமாகியும் தன் மகளை காணவில்லை என்று பெற்றோர்கள் போலீசார்ல புகார் கொடுத்திருக்காங்க. 4 நாட்கள் ஆகியும் ஆர்த்தி கிடைக்கவே இல்லை. ஒரு வாரம் ஆகியும் ஒரு கால்வாயில சாக்கு மூட்டை சடலமாக ஆர்த்தி என்ற சிறுமி கிடைத்திருக்காங்க. இதனை அடுத்து போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. அப்போது அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்யப்பட்டு தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கிறது. போலீஸ் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வராங்க. மேலும் இது சம்பந்தமாக போலீசார் குற்றவாளிகளை கைது செய்தும் இருக்காங்க. அந்த ஏரியாவில் கஞ்சா குடிக்கும் 19 வயது இளைஞனும் 58 வயது கொண்ட முதியவரும் சேர்ந்து கூட்டு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. விசாரணையில அந்த இளைஞர் சிறுமிக்கு மொட்டை மாடியில் பாலியல் தொல்லை கொடுத்த போது அதை பார்த்த முதியவரும் தன்னுடன் சேர்ந்து கொண்டதாகவும் சிறுமி மிகவும் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ததால் அடித்த அடியில் அவர் இறந்து விட்டதாக கூறியிருக்காங்க. இதை அறிந்த ஊர் மக்கள் குற்றவாளியை தங்களிடம் ஒப்படைக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது அந்த பகுதி முழுவதும். தற்போது இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் நெஞ்சை பதற வைத்திருக்கிறது. இது குறித்து நிறைய பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் என பலருமே கண்டனம் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில இது தொடர்பாக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அவர் புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைத்திருக்கிறது. பெற்ற மகளை இழந்து பெரும் துயரத்துடன் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு எனது கனத்த இதயத்துடன் ஆறுதலை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சிறுமியை மிருகத்தனமாக ஈவிரக்கமின்றி படுகொலை செய்த கொலையாளிக்கு சட்டப்படி அதிகபட்ச தண்டனை பெற்று தர புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். தற்போது விஜய் வெளியிட்டிருக்கும் அறிக்கை தான் தற்போது இணையதளத்துல தீயாக வைரலாகி வருகிறது. இது குறித்து நிறைய அரசியல் பிரபலங்களும் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவித்துட்டு வராங்க. தொடர்ந்து புதுச்சேரியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த குற்றவாளியிட எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும், தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் போன்ற விவாதங்கள் எல்லாமே வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.